ஒரு பசுமையான கிராமத்தில் மரங்களால் சூழப்பட்ட அழகான ரயில் பாதை இருந்தது. அந்த பாதையில் தினமும் ஓடும் ஒரு சிறப்பு நீல நிற ரயில் இருந்தது. எல்லோரும் அதை புன்னகை ரயில் என்று அழைத்தார்கள், ஏனெனில் அது எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கும். ஒரு காலை புன்னகை ரயில் எழுந்தவுடன் வானம் சற்றே மேகமூட்டமாக இருந்தது. இன்று ஒரு சுவாரஸ்யமான நாள் போல என்று அது மகிழ்ச்சியாக நினைத்தது. அன்று அதன் வேலை காட்டின் மறுதக்கத்தில் இருக்கும் சிறிய கிராமத்துக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்ல வேண்டும். குழந்தைகள் எல்லோரும் ரயிலில் ஏறும்போது, வாவ், இன்று நாம் சாகச பயணம் போகிறோம் என்று குரல் கொடுத்தார்கள். ரயில் மெதுவாக சுக் சுக் என்று நகரத் தொடங்கியது. காட்டின் நடுவில் சென்றபோது திடீரென்று பாதையில் ஒரு பெரிய கிளை விழுந்திருந்தது. குழந்தைகள் சற்று பயந்தார்கள். இப்போ என்ன செய்வோம் என்று ஒரு சிறுவன் கேட்டான். புன்னகை ரயில் சிரித்தது. பயப்பட வேண்டாம், நாம் சேர்ந்து தீர்வு காணலாம். ரயில் மெதுவாக விசிலடித்தது. அருகில் இருந்த குரங்குகள் சத்தம் கேட்டு தாவி வந்தன. அவை சேர்ந்து கிளையை பாதையிலிருந்து தள்ளின. நன்றி நண்பர்களே என்று ரயில் சொன்னது. குழந்தைகள் கைதட்டினார்கள். பயணம் மீண்டும் தொடங்கியது. காடு அழகாக இருந்தது. பறவைகள் பாடின. காற்று குளிர்ச்சியாக வீசியது. குழந்தைகள் சிரித்தார்கள், பாடினார்கள். கிராமத்தை அடைந்ததும் குழந்தைகள் ரயிலை கட்டிப்பிடித்தார்கள். நன்றி, நீ எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தாய். ரயில் மகிழ்ச்சியாக புகைவிட்டது. நண்பர்களுடன் பயணம் செய்தால் எந்த சவாலும் சுலபம் என்று அது நினைத்தது. அந்த நாள் முதல் குழந்தைகள் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டார்கள். பயந்தாலும் சேர்ந்து இருந்தால் எல்லாம் சாத்தியம். புன்னகை ரயிலா? அது இன்னும் தினமும் சிரித்துக்கொண்டே புதிய சாகசங்களுக்கு தயாராக ஓடிக்கொண்டே இருக்கிறது.